Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 7th சாப்டர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் அதிலிருந்து எழுதினாலே போதும். இதிலிருந்து எழுதினாலே போதும். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் போடும்போது அதில் எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். ஒரு வேளை எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் எழுதணும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. இதில் நான் கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சில் இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் டிரைவ் பண்ணியிருப்போம். அது n லேம்டா. இங்கே லேம்டா டிஸ்பிளே ஆகலை புக்கில். ஸோ என்னன்னு மட்டும் என்ன நினச்சிக்கிடாதீங்க. இந்த இருக்குது இல்லையா, பாத் டிஃப்ரென்ஸோட வேல்யூ n லேம்டா. இங்கே n மட்டும்தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ராங். ஃபஸ்ட்டு எனக்கு பல 0 1 2 3ன்னு வேல்யூ நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த n லேம்டா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா dy by d, ஸ்மால் dy டிவைடட் பை கேபிட்டல் டிக்கு ஈக்குவல். இதில் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எஃப்லாம் அடுத்த சைடு கொண்டு போகணும். அப்போ இந்த ஸ்மால் டி கேபிட்டல் டி அடுத்த சைடு போகும். கேபிட்டல் டி நியூமரேட்டருக்கு வந்துடும், ஸ்மால் டி டினாமினேட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒய்க்கு ஒரு சஃபிக்ஸ் n அப்படின்னு சொல்லி என்ன வச்சுக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் வரும் அதனால். இதே மாதிரி கண்டிஷன் ஃபார் த டார்க் ஃப்ரிஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிரைவ் பண்ணுவோம். அது n லேம்டாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு இல்லையா, அங்கே பாத் டிஃப்ரென்ஸ் n லேம்டாவாக இருந்துச்சு. இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் 2n - 1 லேம்டா பை 2. இந்த ஒன்று தான் வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அங்கே n லேம்டா, இங்கே 2n - 1 லேம்டா பை 2. அதே மாதிரி என்னுக்கு பதிலாக வேல்யூ 1 2 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ அங்கே ஈக்குவேட் பண்ண மாதிரியே தான் dy பை கேபிட்டல் D ஈக்குவல் டு 2n - 1 லேம்டா பை 2க்கு ஈக்குவல். அதே மாதிரி தான் ஒய்யை ஒரு சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் அடுத்த சைடு கொண்டு வரணும். அப்போ கேபிட்டல் டி மேலே போயிடும், ஸ்மால் டி டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே மாதிரி சஃபிக்ஸ் என்னன்னு வச்சுக்கணும். ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் P have a dark fringe. The distance y is the distance of nth dark fringe from the point O. ஸோ y அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா O அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து O தான் சென்டர் பாயிண்ட்டு. O அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து P அப்படிங்கிற பாயிண்ட்டு சப்போஸ் இதுனா இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அந்த y அப்படிங்கிறது. அதை தான் இந்த பாயிண்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. The formation of bright and dark fringes shown in figure. இந்த இங்கே இப்படி தான் என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஸ்லிட்டில் இருந்தும் லைட் ரேஸ் வரும். அது ஒரு இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா மீட் ஆகும். அந்த இடத்துல தான் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகும். அங்கே தான் இந்த பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் இப்படி தான் இருக்கும். This shows that on the screen alternate bright and dark fringes are seen either side of the central bright fringe. இப்போ இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு எய்தர் சைடு, இந்த சைடும் சரி அடுத்த சைடும் சரி அல்டர்னேட்டிவாக ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது அல்டர்னேட்டிவ்னா என்னது, ஒன்று விட்டு ஒன்று. அப்போது ஒரு டார்க்கு ஒரு பிரைட்டு, ஒரு டார்க்கு ஒரு பிரைட்டு, ரெண்டு பக்கமும் இதே மாதிரி தான் என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். The central bright is referred to as 0th bright followed by first dark first bright then the second dark second bright. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் அவங்க இப்போ வேர்டிங்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரலுக்கு அடுத்து இருக்கிறத ஃபஸ்ட்டு பிரைட்டு ஃபஸ்ட்டு டார்க், செகண்ட் பிரைட்டு செகண்ட் டார்க் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எதர் சைட் ஆஃப் O. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேண்ட்வித் அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா the bandwidth is defined as the distance between the two consecutive bright or dark fringes. ரெண்டு அடுத்தடுத்து இருக்கிற பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பேண்ட்வித். அல்லது ரெண்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்க் ஃப்ரிஞ்சஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பேண்ட்வித். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க.
ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சஸ், இப்போ நம்ம 2 பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எடுத்துக்கிடுவோம், அடுத்தடுத்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பிரைட் ஃப்ரிஞ்சஸை நம்ம என்னென்ன வச்சுக்கிடுவோம், y ஆஃப் n. அதுக்கு அடுத்து இருக்கிறத அப்போ n+1 தான் வைக்கணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5th-க்கும் 6th-க்கும் இடையில இருக்கக்கூடிய பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இது வந்து 5th ஃப்ரிஞ்ச், சாரி, இது வந்து 6th. ஓகே, இப்போ 6th-ஓட வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும், 5th-ஓட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து 6th வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், சென்டர்லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை கழிக்கணும். அதனால தான் n+1 λ/d 6th ஒன்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 6th ஒன்லேருந்து 5th நம்ம என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். nth பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், n λ/d/d. அப்போ அதுக்கு அடுத்ததுக்கு என்னவாக இருக்கும், n இருக்க வேண்டிய இடத்துல n+1 போடணும். அப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. போட்ட பிறகு இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஒன்றை மட்டும், இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் பாருங்கள். n கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், n λD/d. அப்புறம் 1 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது λD/d. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கி மல்டிப்ளை பண்ணிடுங்க. பெருக்கி ரெண்டாவது லாஸ்ட் டேம் அப்படியே எழுதிடுங்க, n λD/d. இப்போ இதுவும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும், ரைட்? சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இதுவும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டேமும் லாஸ்ட் டேமும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது மட்டும் இருக்கும், λD/d இருக்கும், λD/d, ரைட்? இங்கே பாருங்கள், வந்துடுச்சு. சிமிலர்லி இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 அடுத்தடுத்த டார்க் ஃப்ரிஞ்சஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, nth டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ஃபார்முலா என்ன, 2n - 1/2 λD/d. இப்போ தான் மேலே டிரைவ் பண்ணோம், நம்ம பார்த்தோம். 2n - 1/2 λD/d. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ அதுக்கு அடுத்தது என்னவாக இருக்கும், n+1. n இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், n+1. இங்கே பாருங்கள், n இருக்க வேண்டிய இடத்துல n+1 போட்டிருப்பாங்க. அப்படி மட்டும் போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதையும் அதே மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் λD/d தான் வரும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை செஞ்சு காட்டணும்னு அவசியமே இல்லை. இதை செஞ்சு காமிக்கணுன்னா ஸ்டெப்ஸ் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் போவோம், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸும் கூட. பட் என்ன ஆன்சர், இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க, புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதினா போதும். தட்ஸ் ஆல், டிரைவ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், கண்டிஷன் ஃபார் அப்டைனிங் கிளியர் அண்ட் ப்ராட் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கணும்னா என்ன செய்யணும், டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். நியூமரேட்டரில் என்ன வேல்யூலாம் இருக்குது, D λ. இப்போ லேம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், டியோட வேல்யூ என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் ஸ்மால் டியோட வேல்யூ வந்து என்ன செய்யணும், டிக்ரீஸ் ஆகணும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போமா. ஸ்க்ரீனுக்கும் டபுள் ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். திஸ் இஸ் த ஸ்க்ரீன், திஸ் இஸ் த டபுள் ஸ்லிட். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் வைங்க, கிளியர் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். The wavelength of the light must be used as long as possible. இங்கே என்ன லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட வேவ்லென்த் என்ன செய்யணும், ஹையாக இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட், the distance between the two slit must be small. அது கம்மியாக தான் ஆகணும், அது டினாமினேட்டரில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லிட்டு, இது ரெண்டாவது ஸ்லிட்டு. இந்த ரெண்டையும் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு பக்கத்தில் வைங்க. That's all. Thank you.